Presenting you the Co-Beans Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grapeseed and green tea extracts. For glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. Taste Daily. Taste the Daily. Chai with Chitra. Social talk. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுடைய திருமண வயது அப்படின்றது 20லேருந்து 24, 25க்குள்ளே இருந்தது. இப்போ சர்வசாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 35, 38 அப்படி ஆயிடுச்சு பெண்களுடைய திருமண வயது. இது வந்து ஜாதக ரீதியாக ஏற்பட்ட மாறுதலா? இந்த கலியில் சார், இந்த கலியுகத்தில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த ஆண்டுகள், அடுத்தடுத்த வருஷங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும். நான் யூரோப் போயிட்டு வந்தேன். அங்கே வந்து அங்கே நிறைய கேள்விகள், ஒவ்வொரு ஊரில் பார்க்கும்போது வித்தியாசமான கேள்வி. நான் வந்து கோயம்புத்தூர் சார், எங்கள் ஊரில் கேட்கும்போது ஒரு கேள்வி வேறு மாதிரி இருந்தது. சென்னைக்கு நான் வரும்போது இங்கேத்தோடைய கேள்விகள் டிஃப்ரென்ஸாக இருக்குது. கோயம்புத்தூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் தோட்டத்தை பற்றி கேட்பாங்க. அப்போல்லாம் நாங்கள் சார் தோட்டம் எப்படி சார் இருக்குது, தொழில் நல்லா வருங்களா சார் அப்படின்வாங்க. பொண்ணுக்கு இந்த வயசுனா கல்யாணம் கன்ஃபார்மாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. யாரோ சொந்த பந்தத்தில் இருப்பாங்க, அந்த மாதிரி பார்த்துருவாங்க. சென்னைக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு கேட்குறது வேலை வாய்ப்பு பற்றி கேட்பாங்க. சார் 10 மாதம் குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு வேலையில் இருக்கான், அடுத்து அவனே மாறிடுறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பேஸ்டான கொஸ்டின்ஸ் வந்துருக்காங்க. இப்போ விருப்பப்பட்ட கல்யாணமா இல்லை, எங்கள் ஊரில் அந்த கேள்வியே வராது, ரொம்ப கம்மி. விருப்பப்பட்ட கல்யாணமா இல்லை அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு கேட்குற அளவுக்கு இருந்துருக்கு. பெங்களூரில் பார்த்து பொண்ணு யாராவது விருப்பப்படுறாளா, அவங்களே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கேள்வியே யதார்த்தமாக கேட்கக்கூடாது. யூரோப்பில் போனேன் சார், ஃபஸ்ட்டு இது மலேசியா யூரோப் ஒரு தடவை ஒருத்தவங்க வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க கேட்டாங்க, சார் மை டாட்டர் வாண்ட் டு ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் டு யூ. ஒன்று என்ன கொஸ்டின் இல்லை, சம் கொஸ்டின்ஸ்னுன்னா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் தான் படிக்கிறது. 9ஆம் கிளாஸ் என்கிட்ட வந்து இப்படி கண்ணில் தண்ணி விட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தது. என்ன வாட் ஹேப்பன், நம்ம இப்படி தானே சார் சொல்லுவோம், வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்குறேன். ஐ காட் பிரேக்கப் அப்படின்ச்சு. நான் வாட் ஹேப்பன் அப்படின்னு, ஐ காட் பிரேக்கப் ஃப்ரம் ஃபார் எனக்கு கேள்வியே கேட்கறதில்ல. எதுல ஸ்கூல்ல பிரேக் ஆகிட்டியா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு அந்த இமேஜினேஷன், நானும் 9 கிரகங்களையும் 12 கட்டத்தையும் பார்த்தாலும் எனக்கு அந்த மாதிரி யோசிக்கிறேன். அந்த பொண்ணு சொல்லுது ஐ காட் பிரேக்கப். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கணும்னு நான் அவங்க அம்மாவை பார்க்குறேன். அவங்க அம்மா, ஆமாம் சாமி இந்த வயசில் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களும் வருத்தப்பட்டாங்க. ஃபேமிலி பூரா தெரிஞ்சிருக்கு. ஆமாம், அது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்து என்ன சொன்னீங்க? நான் எப்படி சார் ஜாதகம் பார்க்குறது? அப்போது சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். பாருமா, இந்த இதில் படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம், படிப்பு தான், இதுக்கெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கணுன்ட்டு இல்லை சார், நம்ம படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சமாதானம் படுத்தேன். அப்புறம் வேறு கண்ட்ரிக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பில் போய் பேசும்போது அவங்களாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யாராவது விருப்பப்படுறாங்களா, அரேஞ்சு மேரேஜ் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்த்தேன் சார். அரேஞ்சு மேரேஜ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்களாக இந்த நாட்டோடைய வழக்கம் இப்படி தான், ஏன்னா இவர்களோட இங்கே இருக்கிற பழக்கம் எப்படி, இந்த நாட்டோடைய வழக்கம் எப்படி. ஸோ அரேஞ்சு மேரேஜுங்கிறது அதிசயமாக தான் இருக்காங்க. அதாவது ஒரு 20% 30% தான் பெரிய விஷயம் சார். அப்படி தான் இருக்கிறதுனால பார்க்க முடியுது. அப்போது அதிகமான கேள்வி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கல்யாண விஷயத்துக்கு தான். இந்த வருஷத்தில் மட்டும் இது 4வது தடவை யூரோப் போயிட்டு வரேன் சார். 4வது தடவை போயிட்டு வந்தேன். அடுத்து கேனடா போகிறேன் சார். நெக்ஸ்ட்டு கேனடா போகிறேன். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் சார். அப்போ மலேசியாவில் ஒரு அம்மா வந்து வராங்க என்கிட்ட. அந்த அம்மா வந்து என்கிட்ட வராங்க. நான் வந்து சொல்கிறேன், சார் ஜாதகம் பார்க்க காசு இல்லை, 75 ரிங்கெட் தான் வச்சுன்னு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று சரிம்மா நான் பார்த்து சொல்கிறேன், இதுக்கு வேண்டிய அரை ஜாதகத்தையாக பார்க்க முடியும், சரி சொல்ல நான் வந்து பார்த்து சொன்னேன். என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு குழந்தை. எங்க அண்ணா வீட்டுல தங்கிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் வேலைக்கு போன உடனே என் அண்ணி வந்து காலமுத்து
ஏன்னா அண்ணியோட அம்மா காலம் சமையல் பண்ணி துணி துவைச்சு இது நான் கொடுமைப்படுத்துகிறாங்க சார். கொடுமைன்னா லிட்டரலாக கொடுமைப்படுத்துகிறாங்க. எனக்கு வேறு வழி இல்லை, என் குழந்தைக்காக நான் இங்கே இருக்கேன், இதை உங்கள் அண்ணாட்ட சொன்னேன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டேன் அந்த அம்மா. அண்ணி இந்த அம்மா வந்து அழுதுட்டு உட்காந்துருக்கேன். நான் சொன்னேன், அம்மா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் டெய்லரிங் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி, இங்கே டெய்லர் மிஷின் வாடகை கிடைக்குமா, எனக்கு தெரியல, வாடகை கிடைக்குமானோடனே எங்கள் ஃப்ளாட்டுக்கு கீழவே இருக்குது சார். அப்போது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இதே காசை நான் திருப்பி கொடுக்குறேன், ஆனால் கடனாக தான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போய் டெய்லரிங் வந்து பண்ணணும், அந்த மிஷினை வந்து வாடகைக்கு எடுக்கணும், சொந்தமாக இது பண்ணக்கூடாது, வாடகைக்கு எடுக்கணும். சரி சார் வாடகைக்கு எடுக்கிறேன், ஆனால் எங்கள் அன்னைக்கு தெரிஞ்சால் கொண்டு விடுவா என்ன. நான் சொன்னேன், ஏதோ ஒரு கேப் டைம் கிடைக்காதான்னா மத்தியானம் தூங்குவாங்க ஒரு 3 மணி நேரம், அந்த டயத்தில் போய் வேலை பண்ணு அப்படின்னு சொன்னேன். அந்த டயத்துக்கு போகிறாங்க, வேலை பண்ணாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, அவங்க வந்தாங்க, சார் அடுத்த தடவை நான் மலேசியா போகும்போது சொன்னாங்க, எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் காசு சேர்த்துட்டேன், எனக்கு நான் தனியாக மிஷின் வாங்கிக்கிட்டா. வாங்கக்கூடாது, அவங்கக்கிட்டேயே ஒரு 2 மிஷினை திருப்பி வாடகைக்கு எடுத்து 2 ஆள் வேலைக்கு போட்டு நீ இது பண்ணுன்னு சொன்னேன். அதையும் பண்ண ஆரம்பித்தாங்க. பண்ண ஆரம்பித்தோடனே திருப்பி ஒரு 3ஆவது தடவை வரும்போது சொல்கிறாங்க, சார் வீட்டில் பெரிய பிரச்சனை, நான் வேலை செய்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனால் என்கிட்ட கையில் காசு இருக்குது இப்போது அப்படின்னோடனே அந்த இடத்த வந்து அவங்க கொடுக்குறாங்க, விலைக்கு கொடுக்குறாங்க. நீ வந்து எங்களால் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்துக்கிறியான்னு சொன்னோடனே இந்த அம்மா பயந்துக்கிட்டே, அண்ணா வந்து தடங்கல் பண்ணுவான், அண்ணி வந்து பிரச்சனை பண்ணுவான். நான் சொன்னேன், இல்லைம்மா பண்ணியே தரணும், நீ எடுத்துருத, வீட்டில் தங்க விட வேண்டான்ட்டாங்க. ஒரு வீட்டை வந்து சேவான்னு அந்த ஊரில் சொல்கிறாங்க, அப்படின்னா லீஸுக்கு எடுத்துருங்க, லீஸுக்கு எடுத்து நீ சப்லீஸு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அன்னைக்கு இன்னும் ஜாஸ்தியாக கோவம் வந்துடுது. இந்த அம்மா சப்லீஸுக்கு எடுத்துருச்சு, அந்த இடத்தையும் இதுக்கு பண்ணி டெய்லரிங் நல்லா பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாங்க. என்கிட்ட வந்து ஒரு நாள் கொண்டு வந்தாங்க, அம்மா நீ இனிமேல் வேலை செய்யாத, உன் ஜாதகத்தில் வேலை செய்கிற இது முடிஞ்சிருது, நீ போய் மார்க்கெட்டிங்காக போகணும் இனிமேல் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஸ்கூலில் போய் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வந்தோடனே, சார் செக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன், அம்மா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கொடுக்கல, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல் வந்து ஜெர்மன், ஃப்ரான்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, அந்த துணியெல்லாம் இங்கே வந்து தைச்சு கொண்டு போனால் விலை கம்மியாக இருக்குது, அதனால் இங்கே கொடுத்துருக்காங்க உனக்கு ப்ராஜெக்ட்டுன்னு சொன்னோன்னே இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சார். மிகப்பெரிய ஒரு ஒர்க் எடுத்து பார்த்தாங்க, கிட்டத்தட்ட 50 பேர் 60 பேர் 70 பேர்த்த வேலைக்கு சேர்த்துட்டாங்க. ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் ஆகி மிகப்பெரிய ஒரு இது வந்தோடனே என்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் அப்படின்னு சத்யராஜ் சார் படத்தில் ஒரு இந்த கால் இப்படின்னு ஒன்றுட்டே இருப்பார், கவுண்டமணி சார் வந்து சொல்லுவார், இன்னும் ரொம்ப நோடாத கீழே இருக்க வந்து அடிச்சிருப்பான்ற மாதிரி இந்த அம்மா இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தது. என்னம்மா அப்படின்னு கேட்டேன்னா, இல்லை சார் பையனும் வளர்ந்துட்டு இருக்கான் தெரிஞ்சிச்சு, இப்போ நான் உங்களுக்கே இப்போ பதில் என்னன்னு தெரியும். அப்போது நான் சொன்னேன், இல்லைம்மா என்ன சொல்ல வரேன்னொன்னே, எனக்கு வேலை செய்கிற ஒருத்தர் பழக்கமும் அதெல்லாம் கிடையாது, இதே மாதிரி யாராவது தொழில் பண்ணுறவங்க இதே மாதிரி இருந்துன்னு இருப்பாங்க, அவங்க ஏதாவது பொண்ணு தேடுவாங்க, அந்த ஜாதகம் இருந்தால் கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த தடவை நான் போகும்பொழுது அதே மாதிரி ஒரு 3-4 ஜாதகம் பார்த்து கொண்டு வராங்க சார். இதே இவங்ககிட்ட 100 மிஷின் இருக்குன்னா அவர்கிட்ட 250 மிஷின் போட்டு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு இன்றைக்கி வெளிநாட்டில் வேறு ஊருக்கு நாட்டுக்கு இதாகி மைக்ரேட் ஆகி ரொம்ப பிரமாதமான லைஃப் சார். எங்கிட்ட ஜாதகம் பார்க்க 75 ரிங்கெட் இல்லாத வந்தவங்க. சூப்பர். இந்த மாதிரி ஏன் அவங்கள வந்து நீங்கள் மிஷினை வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க? சார் வாங்கிட்டோம்னா இது என் பொருள் சார், நான் உங்ககிட்டேருந்து ஒரு மணி நேரத்துக்கு இதை வாங்கினேன்னா இதை நான் திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே சார். இது வாங்கிட்டோம்னா சார் இது இப்படி கரெக்டுன்னு நான் போட்டுருவேன் சார். இந்த எண்ணம் வந்து நான் நிறையா பேர்கிட்ட பார்த்துருக்கேன். நீங்கள் ஜிம்முக்கு போகும்போது கூட மாதம் ஃபீஸ் கட்டிட்டோம்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிடுவோம் சார். வீட்டில் மட்டும் அந்த வாக்கிங் இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அப்படி மேலே கிடக்கும் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி நிறைய ஸ்கிப்பிங் அந்த இது வச்சுருப்பாங்க. இப்படி நிறையா நான் பார்த்தங்காட்டி நிறையா வீட்டில் மிஷின் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் மிஷினாகவே இருந்துட்டு இருக்கு சார். இன்னும் அது என்ன போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் அவங்க வந்து ஜாதகத்து சம்மந்தம் இல்லை, பொது அறிவு சம்மந்தப்பட்ட. ஆமாம் சார், இது சைக்காலஜிக்கலாகவே இது அஸ்ட்ராலஜி இது சேர்ந்த விஷயந்தான் சார். அதனால் இது பார்த்த உண்மை. எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து, சார் எல்லாத்துக்கும் ஜோசியம் சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னாங்க. நான் உடனே அந்த அம்மாட்ட சொன்னேன், இல்லைம்மா நான் பூஜைக்கு போனால் லேட்டாகுது, அதெல்லாம் முடியாது, ஏதாவது சொல்லிட்டு போங்க. நாங்கள்
சரி ரைட்டுமா, நீ என்ன பண்ணுறேன்னா என்ன வேணும் உனக்கு? எனக்கு காசு வேணும் சார். நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு 108 காசை வச்சு அப்படின்னாங்க. ஏமாண்ண அது இருந்தால் நான் எங்க உங்களுக்கு ஜோசியம் கேட்குறேன்னாங்க. ஒன்று சரிம்மா 108 வேண்டாம், 27 காசு அப்படின்னா அது வேணா பண்ணிக்கலாம் சார். 27 1 ரூபா காசு வச்சு டெய்லி மகாலட்சுமி பூஜை பண்ணணும், டெய்லி பண்ணணும் நீ அப்படின்னு சொல்கிறேன். அந்த அம்மா பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரி சார்னு ஒரு 6 மாதம் கழிஞ்சது சார். ஒரு வாரமாக ஆள் வேலைக்கு வரல சார். நானும் என் கூட இருந்த ஒரு பெரிய வாத்தியார், கணபாடிகள்னு சொல்லுவாள் வேதத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக பூஜைக்கு கிளம்பும்போது குடு 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 குடுன்னு ஓடி வந்து காலில் விழுந்துட்டாங்க சார். அந்த அம்மா சாமி சாமின்னு சொல்லிட்டு காலில் விழுந்தா நான் என்னம்மா எந்திரிமா டைம் ஆச்சு, நான் கிளம்புனேன், என்னம்மா இவ்வளோ வருத்தப்படுறேன். நான் நினச்சிட்டேன் ஒரு பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, நான் பின்னாடி திரும்பி காசு ஏதோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாமி நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன் சாமின்னு. நல்லா போச்சு. நான் இப்போ வெளில போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் கோடீஸ்வரர் ஆகிட்டேன்னு சொன்னோன்னே உட்காரு என்னம்மா இது தண்ணி கொடுங்க, ஏதாவது என்ன சொல்ல ஏதாவது ஆயிடுத்தாக்குன்னு நினச்சேன். என்னம்மா ஆச்சுன்னா சார் நான் வந்து என் ஆத்துக்காரனை கல்யாணம் லவ் மேரேஜ், எங்கள் அப்பா வந்து என்னை வீட்டிலேருந்து துரத்தி விட்டார், நான் சாகிற வரைக்கும் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அமுச்சு விட்டாரு. அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு வீடு இடம் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, எல்லாரும் சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க, பாருங்க நீங்களே கம்மியாக தானே கொடுக்குறீங்கம்மா, அதை விட்டுரு விஷயத்துக்கு வா அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து ஒருத்தங்க வீட்டில் குடியிருந்து எனக்கு எல்லாம் போக மாதம் மிச்சமாகிறது 50 ரூபா, வெறும் 50 ரூபா மிச்சமாச்சுன்னா பெரிய விஷயம் சார். என் குழந்தைய வந்து நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுட்டுருக்கேன், அதுக்கு வந்து ஒரு அம்மா உதவி செஞ்சுட்டுருக்கேன், அவள் வீட்டில் ஃப்ரீயாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் பண்ணிட்டுருக்கேன். என் கையில் 50 ரூபா கூட இல்லை, அதனால தான் நீங்கள் பூஜைக்கு நீங்கள் 108 காசு இருக்கும்போது இல்லைன்னு சொன்னேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பூஜையை நீங்கள் சொன்ன மாதிரி ரெகுலராக பண்ணேன். என் தம்பி வந்தா அப்படி நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ்ஸு போட்டு வந்துட்டு, அக்கா இந்த மாதிரி அப்பா இல்லை, ஆனால் அப்பா வந்து இடம் வச்சுருக்காரு, அது வந்து 6.25 கோடி ரூபாய்க்கு போகுதுதான், அது வந்து அந்த நபரோடு நான் வந்திருக்கேன், பார்த்தீங்கன்னா அக்கா 2 கோடி, உனக்கு 2 கோடி, எனக்கு 2.25 கோடிக்கா, நம்ம எடுத்துக்கலாமா, நீ சைன் போடுன்னு சொன்னாங்க. சைன் போட்டு அந்த இதெல்லாம் பார்த்தேன். அதனால தான் இப்போ இந்த ஒரு வாரமாக வரல சார், எனக்கு பணம் வந்துருச்சு, பேங்க்கில் பணம் வந்துருச்சு. நீங்கள் நினச்சி பாருங்கள், உண்மையான நம்பிக்கை, உண்மையான அந்த அம்பாள் பேரில் இருக்கக்கூடிய பக்தி, குரு பக்தி இருந்தால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். இது நான் பார்த்தேன். இது ஒரு பெரிய அனுபவம். இந்த மாதிரி நிறைய வெளிநாடு போகும்போது ஒவ்வொரு அனுபவம் வந்து இப்போ நான் ஒரு தடவை போயிட்டு வரேன்ல சார், நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவங்க சொல்லுவாங்க அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சி வந்து அதை பற்றி சொன்னீங்க. இந்த மறுமலர்ச்சி அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கா, இல்லை இந்த பூஜை பண்ணதுனால கிடைச்சதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? நான் ஜாதகம் பார்க்கல சார், கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நான் ஜாதகம் பார்க்கல, நான் ஏதாவது பூஜை சொல்லுங்கன்னு சொன்னங்காட்டி நான் பூஜை சொன்னேன். நான் ஜாதகம் பார்க்கல. அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம ஒரு வருஷமாக என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போல்லாம் தோணலை, கேட்குறாங்க, நான் சொல்கிறேன், கிடைக்கிது சார். ஸோ அந்த தருணம் வரும்போது கேட்கறதுக்கு உண்டான அனுகிரகம் வருது, அந்த தருணம் வரும்போது நமக்கு சொல்கிறதுக்கு உண்டான வார்த்தை வருது, அதை கடைபிடிக்கிறதுக்கு உண்டான தன்மை அவங்கக்கிட்ட வருது. ஆட்டோமேட்டிக்காக இறைவன் வந்து ஏற்படுத்துகிற. ஒரு ராஜாட்ட போய் ஒருத்தர் கோயில் அர்ச்சகர், அவர் வந்து காசு கேட்குறாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னால், நீங்கள் எந்த கோயில் பூஜை பண்ணுறது? மகாலட்சுமி கோயிலில் பூஜை பண்ணுறேன்னு சொன்னாராம். உங்கள் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம்னு சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும்ல சார், ஒரு வருஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் டைம் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் இந்த தேதியில் கல்யாணம், சரி நான் பொண்ணோட கல்யாணத்தை A to Z எல்லாமே பணம் கொடுத்துட்றேன், ஆனால் இன்னையிலிருந்து நீ பூஜை பண்ணுற அம்பால 1008 தடவை உனக்காக நீ மந்திரம் சொல்லிக்கணும்ட்டாரான். சரின்னு சொல்கிறாரு. சொல்லி 3 மாதம் கழிச்சு எங்கிட்ட வா, நான் இந்த பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்ச நாள் கழிச்சுட 3 மாதம் கழிச்சு அந்த இவர் வரவே இல்லை, கோயில் அர்ச்சகர் வரவே இல்லை. ஒரு இடத்துல குதிரையோடு போயிட்டுருக்கார் ராஜா, ஒரு பெரிய சாமிஜி வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே யார் பண்ணுறான்னு கேட்டோன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தார் இல்லைங்களா, அவர் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காராம். அவர்கிட்ட போய் கேட்டாராம், பொண்ணுக்கு காசு வேண்டாமான்னு. எனக்கு வேண்டாம், இன்னும் 100 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எனக்கு இப்போ அம்பாள் கொடுத்துட்டா. ஏன் அப்படின்னு கேட்டதும்போது, இல்லை இத்தனை நாள் நான் மற்றவங்களுக்காக பண்ணிட்டு இருந்தேன், நான் பண்ணுறது மகாலட்சுமி, அவளை பற்றி எனக்கு தெரியல, நீங்கள் 1008 தடவை சொல்ல ஆரம்பிச்சேன் இல்லையா, இவள் மகாலட்சுமி மகாலட்சுமி நான் உணர ஆரம்பித்தேன், நான் உட்காந்து உணர ஆரம்பித்தேன், உழைக்க ஆரம்பித்தேன், தானாகவே எல்லாம் வந்துச்சு, இப்போ தான் தெரியுது அவள் மகாலட்சுமி, நான் அதை தவிர எல்லாத்துக்கிட்டே கேட்க ஆரம்பித்தேன், நீங்கள் என்னோடய கண்ணை வந்து திறந்து விட்டேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த நேரம் கிடச்சிருக்கு, அந்த பூஜை பண்ணாங்க சார்.
அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த பலன்கள் இருந்தால் அந்த உரிய நேரத்தில் அது போய் சேரும். கண்டிப்பாக சார். அவ்வளவுதானே தவிர அது இல்லாத பட்சத்தில் இது போன்ற பூஜைகளால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், இல்லை சார், கிடைக்காது. அது அந்த அமைப்பு இருக்கும் சார். அதாவது ஜென்ம பத்திரிக்கான்னு சொல்ல, இந்த ஜென்மாவில் ஏற்பட ப்ரீ ரிட்டன் சார். எவ்ரிதிங் இஸ் அ ப்ரீ ரிட்டன். நம்ம ராஜேஷ் சார் சொல்லும்போது சொல்லுவார், இது ஏற்படுத்தி வச்ச ஒரு பெரிய ஒரு இந்த உலகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இவ்வளோ சொல்கிறோமே, அந்த இறைவன் எத்தனை எண்ணத்தை கண்டுபிடிச்சி எத்தனை இயங்க வச்சுட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் ப்ரீ ரிட்டன், கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீ ரிட்டனாக அது வந்துட்டு இருக்கு சார். இப்போ சாமி தீபம் ஏற்றுறது அப்படின்றது எல்லார் வீட்லேயும் இருக்குது. ஆமாம் சார். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சில பேர் பூசணிக்கால தீபம் ஏற்றுறாங்க, தேங்காயில் தீபம் ஏற்றுறாங்க. இதெல்லாம் பலன்கள் இருக்கா? பொதுவாக தீபம் ஏற்றுறதுக்கு பலன்கள் இருக்கு. அதில் 100% உண்மை. இந்த மாதிரி விஷயங்கள்னால பலன்கள் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தா, நான் பண்ணுற பிராயஷ்சித்தம் எல்லாமே, நான் சொன்ன பிராயஷ்சித்தம், நான் இது வரைக்கும் எடுத்த எல்லா பிராயஷ்டமே எல்லாத்துக்குமே அத்தாட்சி வச்சுட்டுருக்கேன். அதாவது என்னுடைய குருமார்கள் சொன்னது, இல்லை வேத புஸ்தகங்கள்ல இருந்தது, ஆகம புஸ்தகங்கள்ல இருந்து தான் நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 12,000 வீடியோஸ் நம்ம யூடியூப்ல என்னோடது இருக்கும் சார். அத்தனை சொன்ன ஃபர்ஸ்ட் ஆன்மீக தகவல்னு ஆரம்பிக்கிறேன். ஆன்மீக தகவல்னு ஆரம்பிக்கும் போது எல்லா அஸ்ட்ராலஜரும் நிறைய பேர் சொன்னாங்க, நீ எல்லா பரிகாரம் சொல்லிட்டா எல்லாரும் வீட்டில இருந்தே பண்ணிப்பாங்க, நீ எல்லா பரிகாரம் இப்போ டிவியில் சொல்ல. இன்னைக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சார். அந்த பரிகாரம் அப்படி பண்ணும்பொழுது இது நம்மளுடைய பெரியவர்கள் இதை சொல்லியிருந்தால் அதில் இருக்குமே தவிர, புதுசாக ஒரு காரியம் பண்ணோம்னா அந்த விளக்கேற்றினதுக்கு பலன் கொடுக்கிறது, ஆனால் அந்த முறைக்கு பலன் கிடைக்கல. அதுதான் உண்மை. இந்த பூசணிக்காய் தேங்காய் இருக்கு, ஏற்கனவே இருக்கு. ஆக்சுவலி பைரவருக்கு பூசணிக்கால ஏற்றுறது ரொம்ப விசேஷம்னு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தேங்காயில் ஏற்றுறது பிள்ளையாருக்கு ஏற்றுற வழக்கங்கள்ங்கிறது கேரளா முறைப்படி இந்த தாந்திரிக பிரகாரம் இருக்கிறது இப்பவும் அங்கே பண்ணிட்டு இருக்கிறத நம்ம அதை பார்க்க முடியாது சார். அதனால அது முறையிலேயே இருக்கு. ஆக்சுவலி நம்ம திருஷ்டி சுத்தம் போது கூட கல்பூரம் வச்சு பூசணிக்கால சுத்துறோம் இல்லை சார். ஆமாம், அதனுடைய முறை நம்ம பூசணிக்கால வச்சு பண்ணுறது. அது திரைத்துறையில் உங்களுக்கு பல நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுடைய கேள்வி பெரும்பாலும் எதை நோக்கி இருக்கு? நீங்கள் அதில் இருக்கீங்க, அதனால இன்னொன்று உங்களோட இதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களோட அந்த வாய்ஸ் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் இது பண்ணி உங்கள் வாய்ஸ் கேட்டாலே போதும் உங்களை ரெகக்னேஷன் பண்ணிடல. ஏன்னா அது ஒரு பெக்குலியரான ஒரு இது. அதிகபட்சமாக கேட்குறது அவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அடுத்த வாய்ப்பு தான் சார். ஒரு சரியான வாய்ப்பு. யோகங்களை பற்றி ரொம்ப அதிகமாக கேட்குற ஒரு துறை அப்படின்னு சொன்னால் 2 துறையை பற்றி சொல்லலாம். ஒன்று அரசியல் பற்றி சொல்லலாம், 2வது பார்த்தீங்கன்னா சினிமா. எனக்கு இந்த யோகம் இருக்கா, யோகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய 2 இதுனா இந்த துறை தான். 2வது அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறது, ரேஸில் இருக்கிறவங்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் அதிர்ஷ்டம். எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கா, இதை சொல்லியே கேட்பாங்க, எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா திறமையை இன்னைக்கு எல்லாரும் வளர்த்துக்கிறாங்க சார். எல்லாரும் கேட்கும்போது திறமையை நீங்கள் வளர்த்து பிரம்மாண்டமாக வளர்த்துக்கிறாங்க. அந்த திறமையை வளர்த்துட்டு எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர். அந்த அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தையும் யோகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது சினிமா துறையில் இருக்கிறது சார். ஒருத்தர் இந்த சினிமா துறையில் மிக பிரபலமான ஆளாக இருக்கணும்னா அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? சுக்கிரன் தான் சார். ஒரு 2500 பேருக்கு மத்தியில், 2500லேருந்து 10,000 பேருக்கு மத்தியில் ஒரு விஜயனுடைய ஜாதகம் சனி சூரியனில் சம்மந்தப்பட்டதாக எடுத்துக்கலாமா? அவரோட கடக ராசியோடைய அமைப்பு கொண்டது சார். கொடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு, இந்த இடத்துல ஜூபிட்டரோட குருவோடைய அமைப்பை கொண்டு பண்ணியிருக்காரு சார். கொடியை பார்த்தா தோணவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, கொடியினுடைய அமைப்பெல்லாம் ஓகே. ஆனால் இந்த விஜயனுடைய அந்த கொடியை பார்க்கும்போது அந்த கொடியினுடைய அமைப்பில் உங்களை மாதிரி சில ஜோசியர்களுடைய ஆலோசனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? 100% அப்படியா? நீங்கள் இதே கொடியோடைய சாராம்சம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா, Taste the Daily.